உடம்புல தேய்ச்சோன்னா கை கால் முதல்ல லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் சரியா. அந்த இது தேய்ச்சாலும் கொசு வந்து நம்ம கொசுவால் நம்மளை என்ன செய்யாது, கடிக்க முடியாது, நம்ம ரத்தத்தை உறிஞ்ச முடியாது அதால் சரியா. இந்த மாதிரிலாம் பண்ணலாம். வேற என்ன பண்ணலாம்னா தண்ணிலாம் நல்லா சுட வச்சு குடிங்க சரியா. சுட வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் குடிங்க. காய்ச்சல் வந்தால் ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போய் காமிக்கணும் சரியாம்மா. ஒரு நாள் அந்த காய்ச்சல் வந்தால் என்ன செய்யும், 3 நாளைக்கு மேலே காய்ச்சல் இருக்கும். 104 காய்ச்சல் வந்தால் டிகிரி பார்க்கல நம்ம எவ்வளோ டிகிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 104 டிகிரிக்கு மேலே இருந்தால் 3 நாள் அது குறையவே செய்யாது சரியா. அந்த டெங்கு ஃபீவர் வந்துச்சுன்னா 3 நாள் காய்ச்சல் இருக்கும். அது 104 டிகிரியில் வந்து குறையவே செய்யாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், டாக்டரை போய் பார்க்கணும் சரியா. டாக்டரை போய் பார்த்து அவங்க உனக்கு கொடுப்பாங்கல்ல. ஏடிஸ் கொசுவால் நமக்கு என்னெல்லாம் ஆகும், டெங்கு எப்படி பரவும், அந்த கொசு எப்படி அதை உற்பத்தி பண்ணும், எது மூலமாலாம் பரவும், எது மூலமாலாம் பரவ